திருப்பாவை பாடல் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஆயர்பாடி பெண்கள் நோன்புக்காக நீராடச் செல்ல தம் தோழியரை அவள் வீடு சென்று அழைக்க அவள் பதிலும் கூறாமல் கதவையும் திறக்காமல் இருக்கின்றாள். அதை விரதமிருந்து ஸ்வர்க்கம் போகின்ற அம்மையே, வாசற் கதவை திறக்காதவராயினும் பதிலும் கூடவாய் சொல்ல மாட்டார்கள்? மணக்கின்ற துளசி மாலையை திருமுடியில் அணிந்த நாராயணன் நம்மால் போற்றத்தக்க நம் நோன்பு பரிசான பேரின்பத்தை நல்குவான். புண்ணியமூர்த்தியாகிய ராமபிரானால் முன்னொரு காலத்தில் யமன் வாயிலே போய் விழுந்த கும்பகர்ணன் உறங்கும் போட்டியில் தோல்வி அடைந்து அவனுடைய பேருறக்கத்தை உனக்கு தந்தானோ. ஆழ்ந்த உறக்கமுடையவளே, பிறர்க்கரிய ஆபரணம் போன்றவளே, உறக்கம் தெளிந்து வந்து கதவை திற. நாம் சென்று நீராடி பேரின்பத்தையும் சொர்க்கத்தையும் தரவல்ல நம் பெருமான் கண்ணபிரானை தொழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எழுந்து வந்து கதவை திற என அழைக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள் என்கிறாள் கோதை பிராட்டி. தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.